தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும், அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும். நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனைகள் குரல் கொடுக்கறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும்போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்னடா அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிஜேபியில். யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில். எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒன்னும் 10 வருஷம் ஆட்சியில் இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்து ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமாவில் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான்.